வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய பேர் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டாக இந்த ஒரு 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டுன்றது இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படியாப்பட்ட இந்த ஒரு செக்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாகவும் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குதுன்றப்ப நீங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல வீடியோவில் இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு மைலேஜ் கிவிங் பைக்ஸ் அண்டர் 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டுன்னு ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே பார்த்து மெடிச்சு லைக் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபுடியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் N125 ஆமாங்க. இந்த ஒரு 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு யூனிக்கான ஒரு ரோட் அப்பியரன்ஸ், அட் த சேம் டைமில் அது கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்போர்ட்டியராகவும் இருக்கணும். அட் த சேம் டைமில் எனக்கு அந்த ஒரு ப்ரைஸிங் மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்து எனக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு டிசைன் வைஸ் பொறுத்தலைக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ஒரு யூனிக்கான ஒரு அப்பியரன்ஸோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஒரு மாதிரி ஒரு ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷாக இருக்கும். மேபி இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்காமலும் இருக்கலாம். உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போனீங்க. நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 124.58 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.83 bhp அண்ட் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. டாப் ஸ்பீடு 100 km/h. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான நல்ல பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 60 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங்ஷியல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 50 to 55 அது மாதிரி சம்திங் கிட்டே எதிர்பார்க்கலாம். சிட்டிக்குள்ளே நீங்கள் ஹைவேஸில் மேபி ஒரு ஸ்மூத்தான ரெடிங்ஷியல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை விடையும் கூட கொஞ்சம் பெட்டரான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். ஆமாங்க. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்னு வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பின்னாடி ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 125 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 795 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,13,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,21,000 கிட்ட வரைக்கும் வருது. இதில் இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவே நல்ல ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ள ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக அது நிச்சயம் டிவிஎஸோட ரைடர் 125 தான். டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு டோனில் இருக்குது. அட் த சேம் டைமில் உங்களுக்கு அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டி மாதிரி விஷயங்களும் ஓரளவுக்கு ஓகே. அதுக்கடுத்து ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதோடைய டாப் மாடலில் உங்களுக்கு ஒரு டிஎஃப்டி டைப் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்து அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது மாதிரி விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்ன்ற மாதிரி ஃபீச்சர்ஸ்லேயும் உங்களுக்கு குறை இல்லாமல் இருக்கும். அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 124.8 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்வுக்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் செட்டப்பாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே 3 வால்வ் ஆயில் கூல்டு செட்டப்போட வரக்கூடிய 1&1 ஒரு இன்ஜின்னா அது நிச்சயமாக நம்மளுடைய டிவிஎஸோட ரைடர் 125 இன்ஜினாக தான் இருக்கும். இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்த அளவுக்கு 5 ஸ்பீட் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். இந்த வெஹிக்கிளோடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 11.2 bhp அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 99 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு 57 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங்ஷியல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் எக்கனாமிக்கல் மோடில் போட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஓட்டுங்கிறப்ப 55 to 60 சம்திங் கிட்ட வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு டீசெண்டான ஸ்மூத்தரான ரெடிங்ஷியல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஓவரலாக இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டான இன்ஜின். பர்ஃபார்மன்ஸ் வேணுன்றப்போ நீங்கள் பர்ஃபார்மன்ஸுக்கும் ஓட்டலாம், மைலேஜ் வேணுன்றப்போ மைலேஜுக்கும் ஏற்ற மாதிரி ஓட்டுற அளவுக்கான ஒரு நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டான இன்ஜின். இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் டிஸ்கார் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் வருது. பின்னாடி ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 123 kg. சீட் ஹைட்டு 780 mm கிட்ட வரைக்கும் வருதுன்றப்ப அந்த ஒரு டைனமிக்ஸ் மாதிரி விஷயங்களும் ஓகே தான். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 1,06,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,28,000
முடிய முடியுது. ஓவராலாக இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R. ஆமாங்க, இந்த ஒரு அண்டர் 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளேயே ஒரு யூனிக்கான ஒரு மோட்டார் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுலேயும் குறிப்பாக அந்த வெஹிக்கிள் மைலேஜில் ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்த அழகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு ஸ்டைலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஃபஸ்ட் டைம் இதை பார்த்தோன்னே இது ஒரு 125ன்றதை நான் ஃபீல் பண்ணல. இது ஏதோ கொஞ்சம் பெரிய ஹையர் சிசி வெஹிக்கிள்ன்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் ஆஃப்டர் ஐ ஸ்பீ த ஸ்பெக் இட் இஸ் 125ன்றதை ரியலைஸ் பண்ண ரியலி டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கப்பா. அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் அந்த ஒரு ஃபேமிலி அதை மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. சீட்டிங் அதை மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு டோனில் இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 124.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப்பு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிள்ஸ் கிளச். இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 11.46 பிஹெச்பி அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 95 km/h. வெஹிக்கிளோடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 66 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு ரோடு அப்பியரன்ஸுக்கு 66ன்றது ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ். இந்த ஒரு மைலேஜ் நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நம்மளுடைய டே டு டே யூசேஜில் எனக்கு தெரிஞ்சு இந்த வெஹிக்கிள் ஆல்மோஸ்ட் 50 to 55 அந்த ஒரு ரேஞ்சு கிட்ட தான் வரும். ஏன் 56 57 அது மாதிரி கூட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஓவராலாக மைலேஜில் நல்லா இருக்கும், ப்ராப்ளம் இருக்காது. அந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல மைலேஜ் இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்டாகவே கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட பிரேக்கிங்கில் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு இதோடைய டாப் மாடலில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங்கோடைய டயாமீட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மற்ற வெஹிக்கிள்ஸ், அதாவது இந்த ஒரு 125 சிசியில் இருக்க மற்ற வெஹிக்கிள்ஸை விட இதில் கொஞ்சம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்கன்றதுனால ஓரளவு சேஃப்டி மாதிரி விஷயங்களையும் ஹீரோ இந்த வெஹிக்கிளில் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 136 kg, சீட் ஹைட்டு 794 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,21,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,30,000 முடியுது. இல்லை என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸிங் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு நல்ல ஒரு ஒர்த்தபிளான ப்ரைஸிங்னே சொல்லுவேன். இப்போ சரி வாங்க நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட SP125. ஆமாங்க, இந்த ஒரு அண்டர் 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் என்னோட ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட்டான மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதுலேயும் குறிப்பாக இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணி இந்த 2025 மாடலில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை பார்ப்போம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து அந்த ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டைலிங்லேயே ஃபேமிலி கம்ப்யூட்டரை இன்க்ளூட் பண்ண ஒரு மாடல். ஆமாம், சொல்லப்போனால் அப்படி சொல்லக்கூடாது, ஃபேமிலி கம்ப்யூட்டரில் ஸ்லைட்லேயே அந்த ஒரு ஸ்போர்ட்டி டச் இருக்கக்கூடிய ஒரு டிசைனாக இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள். அதனால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுடைய டே டு டே அண்ட் ஃபேமிலி பர்பஸுக்கும் இந்த ஒரு டிசைன்ன்றது ஏற்ற மாதிரி இருக்கும். கம்ஃபர்டபுளான சீட்டு, ஃப்ளாட் டேங்க்ன்ற மாதிரி விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஒரு புது ஒரு டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன் மாதிரி ஃபீச்சர்ஸுன்ற மாதிரி ஃபீச்சர்ஸில் குறை இல்லாமல் இப்போ உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை நல்லாவே லோட் பண்ணிக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 123.94 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப்பு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளெக்ஸ் கிளச்சு. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.72 பிஹெச்பி. அதுக்கடுத்து நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு 10.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு 64 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வெஹிக்கிள் கிட்ட என்ன கேட்டிங்கன்னா இன்னும் கூட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். மைலேஜில் ரியலி ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்கும் நம்ம ஹோண்டாவோட SP125. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் இன்னொரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலையபிலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ஒரு ஜாப்பனீஸ் பில்ட் அந்த ஒரு இன்ஜின் உங்களுக்கு செம்ம ஸ்மூத்தாக ரன் ஆகக்கூடிய ஒரு இன்ஜினாக ஆஃபர் பண்ணுறாங்க நம்ம ஹோண்டா. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ஆட்டோமேட் ஆப்ஷன்ஸ் வருது, பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 116 kg, சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங்கே உங்களுக்கு பேசிக் மாடல் 1,12,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,18,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்
ப்ளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட ஃப்ரீடம் 125 ஆமாங்க. நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் யாரும் எக்ஸ்பெக்டட் பண்ணியிருக்க மாட்டீங்க. சொல்லப்போனால் நிறைய பேர் இந்த ஒரு வெஹிக்கிளையே மறந்துட்டீங்க. பட் இதுவுமே இந்த ஒரு அண்டர் 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபியூல் எஃபிஷியன்ட் வெஹிக்கிள். அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இது வந்து ஒரு சிஎன்ஜி வெஹிக்கிள். ஆமாம், சிஎன்ஜிலையும் உங்களுக்கு ரன் ஆகக்கூடிய ஒரு வெஹிக்கிள். சிஎன்ஜியில் ரன் ஆகுதுன்றப்ப இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து பர் கேஜிக்கு 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு ஒரு 80-70 சம்திங் கிட்ட போகுது. அப்படின்னு பார்த்தா கூட சிஎன்ஜியோட ரேட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு 80-70 கிலோமீட்டர் பர் கேஜிக்கு போகிறதுன்றது ஒரு சூப்பரான ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயமே கூட. அது இல்லாமல் நீங்கள் பெட்ரோல் மோட்லேயும் போட்டு ஓட்டலாம். பெட்ரோலில் போட்டு ஓட்டுறீங்கப்போ பர் லிட்டருக்கு வந்து அரௌண்ட் உங்களுக்கு 60 65 வரைக்கும் போகிறதா சொல்கிறாங்க. அப்படின்றப்ப பெட்ரோல்லையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி ஆஃபர் பண்ணுது. ஓவராலாக எஃபிஷியன்சியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இந்த ஒரு வெஹிக்கிள். அதனால தான் நம்மளோட லிஸ்டிங்கில் ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ்ஸு அந்த ஒரு விஷயங்கள்லாம் செகண்டு. இதை பொறுத்தளவுக்கு வெஹிக்கிள் ப்ராக்டிக்கலாக இருக்கும்ன்றதுனால உங்களுக்கு சீட்டிங்லாம் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக நல்ல லென்த்தியராக கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் மாதிரி விஷயங்களும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓவரால் டிசைனு உங்களுடைய டே டு டே யூசேஜுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிகாலிட்டி. சப்போஸ் நீங்கள் டெலிவரி ஜாப் அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் பார்க்குறீங்கப்ப அதுக்கேற்ற மாதிரியும் இந்த ஒரு வெஹிக்கிள் நல்ல கம்ஃபர்டபுளான ரீஜனில் இருக்குது. அதுக்கடுத்து நம்மளுக்கு லிஸ்ட் பண்ணிக்க இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 9.36 பிஹெச்பி அண்ட் 9.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 93 km/h. பெட்ரோல் மோடில் உங்களுக்கு ஓரளவுக்கு பவராக இருக்கும். பட் சிஎன்ஜியில் வந்து அந்தளவுக்கு நீங்கள் பெருசாக பவர் எதிர்பார்க்க முடியாது. வெஹிக்கிளுடைய மைலேஜ் அதை முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் பெட்ரோலில் போட்டு ஓட்டுறீங்கப்போ பர் லிட்டருக்கு நீங்கள் 60 to 65 சம்திங் கிட்ட எதிர்பார்க்கலாம். சிஎன்ஜியில் நீங்கள் பர் லிட்டருக்கு வந்து 80-100 கிலோமீட்டர் வரைக்கும் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் பர் கேஜிக்கு. அப்படின்றப்ப ரியலி மைலேஜில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு உண்மையை சொல்லலாம் இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஆர் டிஸ்க்கு கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் வருது. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு உங்களுக்கு 149 kg. சீட் ஹைட்டு 825 சீட் ஹைட் மட்டும் அதிகம். அந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்துங்க. சரி, ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பேசிக் மாடல் 1,11,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,32,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி, ஓகே. ஓவராலாக இந்த ஒரு அண்டர் 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நிச்சயமாக இந்த பட்ஜெட்டோட ஃப்ரீடம் 125 சைடு வரலாம். பட் நிறைய பேர் வந்து சிஎன்ஜி வெஹிக்கிள் எடுக்க பயப்படுறீங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு வெஹிக்கிளை வந்து ஓரளவுக்கு ரிஃபைண்டாக தான் பஜாஜ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளம்ஸ் ஒரு சிலது வந்துகிட்டு இருக்கு தான், பட் அதையும் அவங்க ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவ்வளோ நான் சொல்லியும் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு பயமாக தான் இருக்குது. ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இந்த வெஹிக்கிள்ஸில் வர அந்த ஒரு கஸ்டமர் ஃபீட்பேக்லாம் எடுத்து ஒரு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ரிஃபைன் பண்ணி இந்த வெஹிக்கிளுடைய ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் லான்ச் பண்ணுவாங்க. அது நிச்சயமாக ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்டாக இருக்கும். நீங்கள் அதையும் சூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இதுவும் நல்ல ப்ராடக்ட் தான். சுரிகால் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் இதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you later.